Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, SEBI Certified Research Analyst and NSE Certified Technical Analyst. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து 2022 ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே எனக்கு லாஸில் தான் இருக்குது. 2023 வந்து மார்க்கெட் நல்லா அப்சைட் கொடுத்தும் கூட எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து எனக்கு லாஸில் தான் இருக்குது. ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஹையஸ்ட்டு லாஸ் ப்ளஸ் ருபீஸ் வைஸ் பார்க்கும்போது ஹையஸ்ட்டு லாஸ் அமௌண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து இன்டெப்த்தாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் வந்து எப்படி இந்த ஸ்டாக்கை வந்து லாஸ்ட்லேருந்து ஓவர் கம் பண்ண போகிறேன். அண்ட் வந்து நான் என்ன ரேஷ்னல் ஐடியாவில் நான் வந்து 2022 அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ எல்லாமே நான் அந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி நீங்கள் கூட அந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கலாம். மேபி நான் வாங்கின மாதிரி நீங்களும் அந்த ஸ்டாக்கை வந்து லாஸ்ட்டில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் நேம் வந்து விப்ரோ. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2022 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த இயர் அந்த டைமில் வந்து நான் நிறையா அக்குமுலேட் பண்ணேன். அந்த ஸ்டாக் வந்து 2021 வந்து 720 to 750 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஒரு ஹை மேக் பண்ணிருந்துச்சு. அந்த ஹைலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% கரெக்ஷன் கொடுத்துட்டே வந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி விப்ரோ வந்து இந்தியாவிலே வந்து ஒரு தேர்டு லார்ஜஸ்ட் ஐடி ஃபார்ம் ப்ளஸ் குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஒரு மிகப்பெரிய கம்பெனி, ஐடி ஜெயிண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து நமக்கு ஒரு 20% 30% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் காமன் ரீட்டைல் இன்வெஸ்டரும் நானும் யோசித்தேன். 2022 ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணேன். நான் இனிஷியலாக வந்து 600 லெவல்ஸில் வாங்க ஆரம்பித்தேன். ஸ்டாக் வந்து 720 கீழே வந்துட்டு இருந்துச்சு. நான் 600 வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நான் வாங்கி எவ்ரி டிப்பில் நான் ஆவரேஜ் பண்ணி இப்போ என்னுடைய ஆவரேஜ் பை ப்ரைஸுன்றது பார்த்திங்கன்னா சம்வேர் ஒரு 520 510 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ ஸ்டாக் பார்த்திங்கன்னா 470 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10% லாஸில் தான் இருக்குது. அண்ட் நான் வந்து பர்சனலி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வைஸ் நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணது வந்து விப்ரோவில் தான். சின்ஸ் நான் வந்து எவ்ரி டிப்பில் ஆவரேஜ் பண்ணதுனால எனக்கு வந்து அதிகமான அமௌண்ட் அந்த ஸ்டாக்கில் நான் வந்து டிப்ளாய் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அண்டு கரண்ட்டாக அதோட டெக்னிக்கல்ஸு ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து ஸ்க்ரீன் ஷேரிங் கண்டென்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு எல்லா வியூவர்ஸ்க்கும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபோசிஸ் வந்து ரிசல்ட்ஸ் மொக்கையாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால ஸ்டாக் நேற்று வந்து 8% அப்சைட் மூவ் கொடுத்துச்சு. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா எல்லா ஐடி செக்டர் ஓவரால் ஐடி பேக் மொத்தமாகவே மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் எல்லாருமே வந்து க்ளோஸ் டு ஒரு 5-10% ஏறினாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் இதை வந்து யூஃபோரியான்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஜஸ்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி தான் கொடுத்தாங்க. அதாவது இன்ஃபோசிஸ் வந்து இயர் ஆன் இயர் ப்ளஸ் குவார்டர் அண்ட் குவார்டர் லாஸ்னால் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்க மேனேஜ்மெண்ட் கமெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய வேர்ஸ்ட் சினாரியோன்றது முடிஞ்சிருச்சு. இப்போது முடிஞ்சு போன இந்த Q1, Q2, Q3 இதெல்லாம் தான் எங்களுடைய வேர்ஸ்ட் சினாரியோ. இதுக்கப்புறமேட்டு Q4 எங்களுடைய கம்பெனி வந்து ப்ராஃபிட் பழையபடி ரெக்கவர் ஆயிரும். அண்ட் ப்ராஜெக்ட் பைப்லைன்ஸும் உங்களுக்கு மெல்ல எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆல்சோ கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவன்யூ வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். இது வந்து எக்ஸாக்ட் பிக்சர் கிடையாது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து யூஃபோரியா. 2002 2001 அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா .com பபுள்னு ஒன்று நடந்துச்சு. டெக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி எல்லாம் அடாப்ட் ஆகும்போது நிறைய ஃபேக் டெக் கம்பெனிஸ்லாம் வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு $10 trillion $20 trillion அந்த மாதிரி வந்து மார்க்கெட் கேப்புக்கு போயிடுவான், இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து எக்ஸ்போனென்ஷியலி ரைஸ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் மொக்க கம்பெனி எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனி எல்லாமே வந்து 5000% to 10,000% வந்து ஏறிச்சு வித்தின் 2 to 3 years. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹியூஜ் பபுள் கிரியேட் ஆகிற டைம் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்றைக்குமே இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கமெண்ட்ரி அப்கமிங் குவார்ட்டரில் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்கமிங் குவார்ட்டரில் உங்களுக்கு ரிசல்ட்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுனால்தான் அந்த கம்பெனி வந்து லாங் டேர்மில் சஸ்டெயின் பண்ணும். சின்ஸ் நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நாம் அந்த பிஸ்னஸில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். நாம் ஜஸ்ட் வந்து நியூஸஸ் ரீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பயுமே அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா பிஸ்னஸில் ஸ்கோப் இருக்கான்னு பார்க்கணும். பிஸ்னஸில் ஸ்கோப் எப்போ வரும்னா ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும். அது நடக்கும்போது தான்
தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் நீங்கள் அது நடக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவல் க்ரோத் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸே வந்து ஒரு 1600 இருக்குன்னா டக்குன்னு ஒரு 1700 போயிடலாம் அடுத்த குவார்ட்டருக்குள்ள. அங்கேருந்து அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோத் தான் இருக்கும். ஒரு 10% 20% அந்த மாதிரி தான் க்ரோத் இருக்கும் இயர் ஆன் இயர். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சஸ்டைனபிள் க்ரோத் தான். அதே நீங்கள் வந்து யுஃபோரியா டைமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து அப்பயே வாங்கிடுவீங்க. வாங்கினதுக்கப்புறம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரல, இல்லை நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாக் அங்கேருந்து டப்புன்னு கரெக்ஷன் கொடுத்து கீழே வந்துடுவோம். ஸோ இது வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் யுஃபோரியாக்கும் ப்ளஸ் ஆக்சுவல் ரியாலிட்டிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் விப்ரோது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விப்ரோவுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். விப்ரோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து ஒரு 2,43,000 crore அந்த ரேஞ்சில் இருக்குது. அண்ட் ஸ்டாக்னுடைய கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 465 இருக்குது. ஆர்ஓசி ஆர்வே எல்லாமே டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் இது வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான கம்பெனி தான் ஃபண்டமெண்டலி. இப்போ இந்த கம்பெனி வந்து மெயினாக ஃபாலோ ஆனது காரணம் என்னென்னா ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அட் த சேம் டைம் ஸ்டாக் பி வந்து உங்களுக்கு ஏறிடுச்சு. சின்ஸ் நமக்கு ஏர்னிங்ஸ் ட்ராப் ஆகும்போது ஸ்டாக் பி ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு இந்த ஸ்டாக்கு. இதனுடைய வேல்யூவேஷன் கம்பேர் பண்ணோம்னா 5 இயருக்கான மீடியன் பின்றது நமக்கு 19ல் இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பின்றது 21ல் இருக்குது. ஸோ க்ளோஸ் டு 5 இயருக்கான மீடியன் பி அந்த ரேஞ்சில் தான் இப்போ வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30-32 வரைக்கும் போயிருக்கு பிஇ. ஸோ இப்போ இந்த சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிஇ டிராஸ்டிக்கலாக ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் 5 இயர் மீடியன் பி ரேஞ்சிலே ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணிட்டு இப்போ ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்து இப்போ மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பிஇ மேக்ஸிமம் அந்த சார்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த பார் தெரியுதுல்ல, இதெல்லாம் வந்து ஏர்னிங்ஸு. ஸோ ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் வந்து நமக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2015 லைக் 2018 அந்த ரேஞ்ச் வரைக்குமே நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் பெருசாக க்ரோத் ஆகலை. ஸோ ஒரு ஸ்டாக்னேட் ரேட்டில் தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த டைமில் ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக மூவ்மெண்ட் தரல, ஒரு பெரிய சைட் வேஸில் தான் இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் ரைஸ். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டாக்னேட்டான ரேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிராஸ்டிக் எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ராஃபிட்ஸில். ஸோ ஒரு சஸ்டைனபிள் ரேட்லேயே இருக்காங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறாங்க. திருப்பி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அகெயின் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ ஆன் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஸ்டாக் வந்து யாருக்கு ப்ரிஃபரபிள்னா ஒன்லி ஃபார் சேஃப் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பெரிய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காம ஒரு இயர் ஆன் இயர் ஒரு 10-12% இல்லாட்டி ஒரு மேக்ஸிமம் ஒரு 15% இயர் ஆன் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஸ்டாக் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். அண்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக நேற்று ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக் ரிசல்ட் தான். 2,700 crores தான் வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. கம்பேர்ட் டு டிசம்பர் 2022 பார்த்தீங்கன்னா 3000 கோடி இருந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு 9% கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. அண்டு குவார்டர் ஆன் குவார்டர் நமக்கு வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் க்ளோஸ் டு ஃப்ளாட்டாக இருக்குது. பட் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரெவன்யூ வந்து நமக்கு ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாக் ப்ரைஸில் நெகட்டிவாக ரியாக்ட் ஆகணும். பட் ஆனால் நெகட்டிவாக ரியாக்ட் ஆகாமல் மண்டே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து ரொம்ப பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்ததுனால. அண்ட் இப்போ இந்த ஸ்டாக்னுடைய ஏடிஆர் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ க்ளோஸ் டு ஒரு 18% அப்சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது நேற்று அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட்ஸ், ஏடிஆர்னா அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்காவில் ட்ரேட் ஆகக்கூடிய இந்தியன் ஈக்விட்டிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று இன்ஃபோசிஸ் வந்து 4% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் விப்ரோ பார்த்தீங்கன்னா 17% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நேற்று விப்ரோ ஏடிஆர். அண்டு இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2008 தான் வந்து விப்ரோ வந்து சிங்கிள் டேல ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மூவை ரெக்கார்ட் பண்ணிருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18% கிட்ட மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. அந்த 18% மூவ் வந்து 2008 கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்போ 15 இயர்ஸ் கழிச்சு இன்னைக்கு நடந்திருக்கு. நேற்று நடந்துச்சு. நேற்று வந்து 18% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் கன்க்ளூட் பண்ணும்போது மண்டே ப்ராபபிளி இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே ஓப்பனிங் கொடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை ஒரு காரணமாக பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ் ஆகட்டும், இதனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகட்டும். அது இம்ப்ரூவ் ஆகாத வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங்க்கு வேணால் பாருங்கள். இந்த ஸ்டாக்கை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு பார்க்காதீங்க. அண்ட் இப்போ இந்த ஸ்டாக்குடைய சார்ட் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ விப்ரோடைய சார்ட் வந்து நான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 1998 1999 அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு 15 ரூபா 12 ரூபா அந்த ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 2 இயர்ஸில் 380 வரைக்கும் போச்சு. 380 400 வரைக்குமே போச்சு. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா 388 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் வரைக்கும் போகும்போது நமக்கு ரிட்டர்ன் பர்சன்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த லோவிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா லைக் ஒரு 2600% ஏறிச்சு. ஸோ அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹை நமக்கு பிரேக் ஆகிறதுக்கே வந்து செவரல் இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஹை நமக்கு பிரேக் ஆகிறதுக்கே வந்து ஒரு
க்ளோஸ் டு 20 இயர்ஸே ஆயிடுச்சு. 2000 ஃபார்ம் பண்ண ஹையை 2020 தான் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ஹையில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த ஹையில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஜஸ்ட் அந்த நம்ம என்ன சொன்ன மார்க்கெட் யுஃபோரியா அது பேஸ் பண்ணி மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் .com பபுள்னு ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. எல்லா டெக் கம்பெனிஸுமே வந்து எக்ஸ்போனன்ஷியல் ரேலி கொடுத்துச்சு. ஸ்டாக் ப்ரைஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு 20% 30% அசால்ட்டாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டெக் கம்பெனிஸுமே வந்து ஆவரேஜாக 500%, 600% அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பீரியட்ல இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2600% மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஃபுல்லாக கரெக்ஷன் தான். ஸோ எப்பயுமே மார்க்கெட் யுஃபோரியா பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நியூஸஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன் தான். அந்த கம்பெனியினுடைய ஒரிஜினல் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்க்கு தான் நம்ம வந்து லாங் டேர்ம் பே பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸை ஸ்டடி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ டெக்னிக்கலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ கரண்ட்டாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்குல்ல, அந்த கரெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிபனாக்கி லெவல்ஸ் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணோம்னா கரெக்டாக லோ டு ஹை, இந்த லோ டு ஹை நம்ம ட்ரா பண்ணோம்னா எக்ஸாக்டாக அந்த 0.618 அந்த ஏரியா வரைக்கும் நமக்கு வந்து கரெக்ஷன் கொடுத்து அங்கேருந்து நமக்கு வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ இந்த ரிவர்சல் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்டர்னலாக. ஸோ இந்த எஸ்எம்சி கான்செப்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து இந்த லெவலை பிரேக் பண்ணி இப்போ வந்து மேலே போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு வேலிட் ரிவர்சலாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக் வந்து 600 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறைய இருக்கு. ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிஸ்க்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 430, 420 அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். டார்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 600 வரைக்குமே வைக்கலாம். ஆஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நீங்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கூட பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் வந்து கட் பண்ணுறதா சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ மார்ச்சுக்குள்ளே அது நடக்குன்ற மாதிரி எல்லாம் எஸ்டிமேட் பண்ணாங்க. பட் ஆனால் மார்ச்சுக்குள்ளே நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ நீங்கள் மண்டே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் ஒரு 5% அகைன் மண்டே கூட இந்த ஸ்டாக் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு டிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எவ்ரி ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வரும். இப்போ இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபால். ஸோ அதே மாதிரி இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் இன்னும் நமக்கு ஸ்டாப் ஆகலை. ஸோ இன்னும் நமக்கு மேலே தான் போகும், ஒரு 500 வரைக்குமே மேலே போகும். போனதுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஒரு ஃபால் வந்துச்சுன்னா ஒரு 450, 440 அந்த லெவல் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேஞ்சில் லாங் டேர்ம்க்கு பிளான் பண்ணுங்க. அந்த டைம்ல நமக்கு வந்து பிஸ்னஸ் எந்த மாதிரி இருக்குன்றது ஸ்டடி பண்ணிட்டு லாங் டேர்ம் பிளான் பண்ண பாருங்க. And that's it for this video guys. I hope this video was useful to you. நாங்கள் டெலகிராமில் ஒரு கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். அங்கே வந்து நாங்கள் ஸ்டாக் கண்டென்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் ஐடியாஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ரிசோர்ஸஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த கம்யூனிட்டி மறக்காமல் ஜாயின் பண்ண பாருங்கள், இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் அது ரிலேட்டடாக வீடியோஸ் நாங்கள் வந்து மேக் பண்ண பார்க்குறோம். தேங்க்யூ கைஸ்.